ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸும் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். கான்செப்ட்ஸில் வந்து ரெண்டே கான்செப்ட் தான் நம்ம பார்த்தோம். இது சாப்டர் செகண்டு, இதில் பார்ட் 2 வீடியோ இது. இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட் பார்க்கலாம். இட் இஸ் த பேசிக் அசம்ஷன் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் கன்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ its operations for a foreseeable future. Going concern concept influences accounting practices in relation to valuation of assets and liabilities, depreciation of the fixed assets, treatment of outstanding and prepared expenses, and accrued and unearned revenues. For example, assets are generally valued at historical cost. At any increase or decrease in the value of assets in the short period is ignored. என்ன சொல்ல வராங்கன்னா, கோயிங் கான்செப்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஒரு பிஸ்னஸ் என்டைட்டி, ஒரு பிஸ்னஸ் அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, அது கண்டினியூஸாக ஒரு லாங் லைஃபாக ரொம்ப வருஷம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னா, இன்றைக்கி ஆரம்பித்தா நாளையோட முடிச்சுக்க போகிறது கிடையாது. ஒரு பிஸ்னஸை லாங் டேஸ் ரொம்ப நாளாக அதை ரன் பண்ணணும். நிறைய பேர் ப்ராஃபிட்டெல்லாம் ஏர்ன் பண்ணி நல்லாவே பிஸ்னஸுக்கு அந்த கம்பெனிக்கு லாங்காக ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும். அதுதான் ஒரு எய்ம், பேசிக்கான ஒரு இது அதுதான். இப்போ அது அதில் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் எது சம்மந்தப்பட்டதெல்லாம் செய்கிறாங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் போடுறோம். சொத்தோட மதிப்பு என்ன அதை பார்க்குறது. லயபிலிட்டிஸ் தான் சொன்னேன். கடன் நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான லயபிலிட்டிஸ். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட். இப்போ ஒரு சொத்து ஒன்று வாங்குகிறோம், ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு கார் ஒன்று வாங்குகிறோம் வைங்களேன். இப்போ அதோடய வேல்யூ ஒரு 45 lakhs இருந்துச்சு அப்படின்னா, நல்ல பெரிய கார், சரியா? அது வாங்கும்போது 45 lakhs இருக்கும். ஆனால் அதே காரோட வேல்யூ நெக்ஸ்ட் இயர் போகும்போது அதே வேல்யூ இருக்குமா? கிடையவே கிடையாது. அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு சில ரிப்பேர் ஆகலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர் அதோட வேல்யூ கம்மியாகும். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் அசட்டில் அந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறதுங்க மெத்தடு தான். ஸோ அதையுமே பண்ணணும். அப்போ ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ கொடுக்க வேண்டிய செலவு எவ்வளோ இருக்குது, எதுக்கு நம்ம சப்போஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு 2 months கழிச்சு பே பண்ணால் போதும்னு இருக்கும், அதை இப்போவுமே பே பண்ணிடுவோம், அந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் அக்ரூட் அண்ட் அன்ஏர்ன்டு ரெவென்யூஸ், நம்மளுக்கு வர வேண்டியது ஆனால் வரவே இல்லை, அந்த மாதிரியான வருமானங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு லாங்காக ஒரு ரன் ஆகிட்டு இருக்க தன்மை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அசட்ஸ் ஆர் ஜென்ரலி வேல்யூட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ப்ரைஸ் அந்த நேரம் வாங்கும்போது என்ன இதில் போடுறோமோ அந்த இதில் அந்த ப்ரைஸே தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் இந்த டெட் இந்த ஷார்ட் பீரியட் இஸ் இக்னோர்ட். அந்த ஷார்ட் பீரியடில் அதோட வேல்யூ என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா, அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோயிங் கான்சர்ன் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கான்செப்ட். அண்ட் அசட் இஸ் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். வாங்கும்போது என்ன வேல்யூ இருந்தோ அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அக்விசிஷன் காஸ்ட். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வில் பி த பேஸ் ஃபார் ஆல் ஃபர்தர் அக்கௌண்டிங். அதோட அடக்கம், காஸ்ட்டுன்னு அடக்க விலை என்ன, அதுதான் அந்த அக்கௌண்டிங் ஒரு பேஸ். எல்லா அக்கௌண்டிங்கான பேஸு அடக்க விலை என்னங்கிறது தான். It does not mean that the asset will always be shown at a cost. It is recorded at cost at the time of purchase, but is systematically reduced in its book value by charging depreciation. அதாவது அதோடைய அடக்க விலை ப்ரெசன்ட் வாங்கும்போது என்ன விலை இருந்தது அதை மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்ட செலவுகள், அதுக்கு என்னென்ன ரிப்பேர் ஆச்சு, அதில் தேய்மானம், டிப்ரிசியேஷன் என்ன வந்தது, இது எல்லாமே அதையுமே போட்டுட்டு அதில் அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? இதுதான் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, அந்த காஸ்ட் கான்செப்ட்லேயே 2-3 குறைபாடுகள், லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன? இன் அன் இன்ஃப்ளேஷனரி situation, when prices of commodities increase, valuing the assets at historical cost may not represent the true position of the business. கரெக்ட் இல்லையா? எப்படின்னா, ஒரு மணியோட வேல்யூ சடனாக குறைஞ்சி போகுதுன்னு, இன்ஃப்ளேஷனரி சிச்சுவேஷன் when prices of commodities increase, valuing the assets at historical cost may not represent the true position of the business. In an inflationary situation, when prices of commodities increase, valuing the assets at historical cost may not represent the true position of the business.
இப்போ வந்து ஒரு பணத்தோட வேல்யூ கம்மியாகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்கினோமோ சரக்கையோ அந்த சொத்தையோ அதை வந்து அந்த வாங்கின விலைக்கே காமிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இது வந்து அந்த ஒரு கம்பெனியோடைய ட்ரூ பொசிஷன் ஃபினான்ஷியல் பொசிஷனை கரெக்டான பொசிஷனை காட்டாது. அப்புறம் த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் ஆர் நாட் கம்பேரபிள் இஃப் அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ். அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து நம்ம வந்து அந்த பிஸ்னஸோட ரிசல்ட்டை காட்டும்போது இதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அசட்ஸ் வந்து அதே வேலையை நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஸோ பிஸ்னஸோடைய ரியல் பொசிஷன் நம்மளுக்கு தெரிய வராது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காஸ்ட் கான்செப்டில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசட்ஸ் விச் டு நாட் ஹாவ் அக்விசிஷன் காஸ்ட் சச் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் அண்டர் திஸ் கான்செப்ட். இப்போ இந்த மனித வளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது மேனுவல் ஒர்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வேல்யூ போட்டு அதை அதுக்கெல்லாமே ஒரு வேல்யூ போடாமல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து இந்த கான்செப்டில் வராது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். Periodicity concept. This concept deals with preparing accounts for a particular period as the proprietors, investors, creditors, employees, and the government are interested in knowing the performance of the business unit periodically. It becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. Hence, financial statements are prepared after every accounting period and not at the end of its life. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம், அதை ஆரம்பித்தோம், அந்த லைஃப் ரன் அது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளி நம்ம மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் யூஸ் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதில் ப்ராஃபிட் எவ்வளவு, லாஸ் எவ்வளவு, பிஸ்னஸ் ரன் பண்ணுறது ஏதாவது யூசேஜ் இருக்கா, எல்லாமே நம்ம பர்டிகுலராக ஒரு டைமுக்குள்ளே ஒரு பீரியடுக்குள்ளே 1 இயர்க்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஒரு அக்கௌண்டிங் இயர் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் நம்மளுடைய பிஸ்னஸோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஸோ எவ்ரி அக்கௌண்ட் இயர் அப்படிம்பாங்க. அந்த அக்கௌண்டிங் இயர் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த இயர் எண்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். பண்ணும்போது தான் பிஸ்னஸோடைய ரியல் பொசிஷன் என்னங்கிறது தெரிய வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட்னா என்ன? According to this concept, revenues during an accounting period are matched with expenses incurred during that period to earn the revenue during that period. According to this concept, revenues during an accounting வருமானம், அந்த அக்கௌண்டிங் பீரியடில் வர வருமானங்கிறது எவ்வளோ செலவுக்கும் ஈக்குவலாக மேட்ச் ஆகணும். சரிங்களா? this concept is based on accrual concept and periodicity concept. இது வந்து ஈக்குவலாக இது பீரியாடிக்கலாக இது ஒரு பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணது தான் ஆக்சுவலாக பீரியாடிசிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணது தான் மேட்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறதும். பீரியாடிசிட்டி கான்செப்ட் ஃபிக்ஸஸ் த டைம் ஃப்ரேம் ஃபார் மெஷரிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிட்டர்மினிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். பீரியாடிசிட்டி கான்செப்ட் அது வந்து ஒரு டைம் ஃபிக்ஸஸ் த டைம் ஃப்ரேம் ஃபார் மெஷரிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த டைம் உள்ள கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பீரியாடிசிட்டி கான்செப்ட் இருக்கும்போது தான் அதில் அந்த மாதிரி அஃபேர்ஸ் எல்லாம் நம்மளால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆல் எக்ஸ்பென்சஸ் paid during this period are not considered, but only the expenses related to the accounting period are considered. மேட்சிங் கான்செப்டில் அதே பாயிண்ட் மறுபடியும் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்சோ ப்ரொவிஷன்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஃபார் த depreciation of the fixed asset. Also the provisions are made for depreciation of the fixed asset. அதே மாதிரி நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம், அதில் நம்ம கணக்கு பண்ணுற டெப்ரிசியேஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சொத்து வாங்கினா அதுக்கு தேய்மானம் இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதால அதோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த மாதிரி எல்லாமே நம்ம செலவுகள் அந்த ஐட்டத்துக்கு தான் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு depreciation of fixed assets, bad debt, etc. relating to the accounting period. அந்த அக்கௌண்டிங் பீரியடுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே இந்த கான்செப்டில் வரும். Thus it matches the revenues earned during an accounting period with the expenses. இது எதுவுமே ஈக்குவலாக மேட்ச் ஆகும். Revenues, how much we have earned during this account period, how much expenses we have paid during this accounting period, இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், to earn the revenues before sharing any profit or loss. எவ்வளோ ரெவென்யூஸ் எவ்வளோ செலவு, இந்த ரெண்டுமே நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் என்ன? அக்கார்டிங் டு ரியலைசேஷன் கான்செப்ட், எனி சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் அன் asset is to be recorded only when the business realizes it. ரியலைசேஷன் கான்செப்ட்னா என்னென்னா, இப்போ வந்து நம்மளுடைய அசட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து எப்போ நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்லுக்குள்ளே கொண்டு வருமோ அப்போ தான் நம்ம அதை என்ட்ரு பண்ணுவோம். when assets are recorded a historical value, any change in value is to be accounted only when it is realizes. இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா, வாங்கும்போது என்ன விலை இருந்ததோ, ஜெராக்ஸ் மிஷின் வாங்குறீங்க, அது வாங்கும்போது என்ன விலை இருந்ததோ அதை நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம கொண்டு வர்றது. சரிங்களா? அதுதான் நம்ம வந்து ரியலைசேஷன் கான்செப்ட் அந்த பேசிஸில் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது objective evidence concept. Objective evidence concept requires that all accounting transactions recorded should be based on objective evidence. The objective evidence includes documentary evidence like cash receipts, invoices, etc. It ensures authenticity, accuracy, and reliability of transactions entered in the books of accounts. அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ்னால் எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதில்ல, எனக்கு எல்லாமே ப்ரூஃபாக வேணும். இன்வாய்ஸு, ரிசிப்ட்டு, எவ்வளோ கேஷ் உள்ளே வந்துச்சு, எவ்வளோ கேஷ் வெளில போச்சு, எல்லாமே எனக்கு ரிசிப்டில் இருந்தால் தான் நம்மளால் அந்த பிஸ்னஸோடைய கரெக்டான பொசிஷன் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இல்லை எல்லாமே ஓரலாக, இல்லை நான் வந்து 5,000 அவர் கொடுத்தேன், 5,000 எனக்கு உள்ளே வந்துச்சு, அதுக்கப்புறம் 5,000 நான் நெக்ஸ்ட் மந்த் நான் பே பண்ணணும் அந்த பார்ட்டிக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு, அப்படின்லாம் இருக்கும்போது வாய்மொழியாக சொல்கிற எதுவுமே வந்து வேலைக்காகாது. அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அக்கௌண்டன்சியில் ரெக்கார்ட்ஸில் ரிசிப்ட்டு, இன்வாய்ஸ் எல்லாமே எவிடன்ஸ் தான். அந்த எவிடன்ஸ் தான் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது accrual concept. According to accrual concept, the effect of the transactions are recognized on mercantile basis, that is, when they occur and not when cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. All expenses and revenues related to the accounting period are to be considered irrespective of the fact that whether revenues are received in cash or not and whether expenses are paid in cash or not. For example, credit sale is recognized as sale though the account has not been received immediately. Okay, the amount has not been received immediately. Rent for the month of March 2018 has not been paid, and if the accounting period is 1/4/2017 to 31/3/2018, it will still be recorded as an expense for the accounting year 2017-2018 because it had become due. புரியுதாச்சு குழந்தைங்க உங்களுக்கு அக்ரூவல் கான்செப்ட்னா என்னென்னுங்கிறது? இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸில் எவ்வளவு ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளவு செலவு பண்ணுறோம், வருமானம் எவ்வளோ உள்ளே வருது, செலவு எவ்வளோ வெளியில் போகுது, அது எல்லாமே வந்து கடனாகவும் இருக்கலாம், கேஷாக இல்லாமல். நான் இப்போ வந்து சரக்கு வாங்கியிருக்கேன், அதாவது பாங்க கிரெடிட் சேல் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ சேல் தோ த அமௌண்ட் ஹேஸ் நாட் பீன் ரிசீவ்ட் இமீடியட்லி. கிரெடிட் சேல் தமிழில் சொல்ல போனோன்னா கடன் விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சேல் அக்கௌண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம அக்கௌண்ட் நம்ம வாங்கவே இல்லை. சரிங்களா? கடனுக்கு பொருளை விற்கிறோம். கடன் சேலுங்கிறது, கிரெடிட் சேல் அப்படிங்கிறது கடனுக்கு பொருளை விற்கிறது. நம்மக்கிட்டேருந்து ஒருத்தர் கடனுக்கு வாங்குறது, நம்ம ஒருத்தருக்கு விற்கிறது, அதுதான் கிரெடிட் சேலுங்கிறது. ஆனால் நம்ம வந்து அதுக்கு சேல் அக்கௌண்ட்டு கொண்டு போவோம், ஆனால் அமௌண்ட் வந்து நம்ம கையில் வாங்கவே இல்லை. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு உள்ள வர வேண்டிய வருமானம் இன்னும் வரல. அதே மாதிரி ரெண்ட் ஆஃப் த மார்ச் மந்த் 2018 has not been paid and if the accounting period is 1/4/2017, அந்த 2000 மார்ச் 18th மார்ச்சுக்கான ரெண்ட் வந்து இன்னும் நம்ம பே பண்ணலை. நம்ம வந்து ரெண்ட்டு கொடுக்க வேண்டிய ரெண்ட் இருக்குது, அதுவுமே நம்ம செலவாக தான் நம்ம அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம காட்டுவோம். ஏன்னா அது வந்து நமக்கு டியூ. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரியானது எதெல்லாம் வந்து வருமானம் வந்து கையில் வர வேண்டியிருக்கு, பட் நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, பட் ஆனால் நம்மளுக்கு கைக்கு இன்னும் வரல, அந்த மாதிரி வர வேண்டியது, செலவு செய்ய வேண்டியது, அதே மாதிரி உள்ள வர வேண்டிய வருமானம், கொடுக்க வேண்டிய செலவு, இது எல்லாமே வந்து அக்ரூவல் கான்செப்ட் அந்த பேசிஸில் நம்ம என்ட்ரு பண்ணி ஆகணும்.
Next வந்து convention of consistency. The consistency convention implies that the accounting policies must be followed consistently from one accounting period to another. ஒரு பீரியடில் எல்லா அக்கௌண்டிங் பாலிசிஸும் கண்டிப்பாக எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த அக்கௌண்டிங் பீரியடில். சரிங்களா? த ரிசல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் வில் பி கம்பேரபிள் ஒன்லி வென் சேம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆர் ஃபாலோடு ஃப்ரம் இயர் டு இயர். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிவிட்டு இந்த வருஷம் ஆரம்பித்தா இந்த வருஷம் முடிக்க போகிறது கிடையாது. இது வந்து இயர் பை இயர் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்க ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ நம்ம இந்த அக்கௌண்டிங் இயரில் திஸ் மச் ப்ராஃபிட் ஐ ஹவ் ஏர்ன்ட், இந்த அக்கௌண்டிங் பீரியடில் திஸ் மச் ப்ராஃபிட் ஐ ஹவ் ஏர்ன்ட், அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கும்போது இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் அக்கௌண்டிங் பாலிசி ஒரே மாதிரி ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ firm follows the straight line method of charging depreciation since its purchase or construction, the method should be followed without any change. இப்போ வந்து ஒரு டெப்ரிசியேஷனுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறான், இந்த ஒரு வருஷம் நான் அந்த ஒரு டெப்ரிசியேஷனுக்கு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன்னா அதை அடுத்த வருஷத்துக்கு அதே தான் நம்ம கண்டினியூ பண்ணி ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும், எந்த சேஞ்சுமே இல்லாமல். ஸோ நிலையாக இருக்கிற ஒரு அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்மளுடைய பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டு லாஸு, பிஸ்னஸுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்டேட்டஸு எல்லாத்தையுமே நம்மளால் கண்டிப்பாக கரெக்டாக வரையறுக்க முடியும். சரிங்களா? Change in accounting policy can be incorporated in the following circumstances. Sometimes accounting அந்த பாலிசி சேஞ்சஸ் சம்டைம்ஸ் பண்ணலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம்? டு கம்ப்ளீட் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் லா, டு கம்ப்ளீட் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் issued, and to reflect the true and fair view of state of affairs of the business. ஒரு சில நேரங்களில் அக்கௌண்டிங் பாலிசியை நம்ம கொஞ்சமாவது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மோரார்லெஸ் போட்டுக்கலாம். எப்படின்னா, டு காம்ப்ளை வித் த ப்ரொவிஷன் ஆஃப் லா, நம்மளுடைய சட்ட விதிக்கு உட்பட்டு இந்த ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குன்னும் போது அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணணும். டு காம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூட் அண்ட் மீன்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து கவர்மெண்ட் ஒரு சில இஷ்யூ பண்ணியிருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். டு ரிஃப்ளெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது ஒரு கம்பெனியோடைய உண்மையான நிதி நிலைமையை அறியறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குறது கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். இட் இம்ப்ளாய்ஸ் தட் the accounts must be prepared honestly and all material information should be disclosed in the accounting statement. என்ன அர்த்தம் இதுக்கு? இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது உண்மையாக கம்பெனியுடைய நிதி நிலைமையை உண்மையாக உணர்த்துறதா, அந்த மாதிரியான ஒரு நிலையான ஒரு அறிக்கையாக அது இருக்கணும். சரிங்களா? திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த because the management is different from the owners is most of the organizations. Yes, அதாவது இந்த வருஷம் இவங்க மேனேஜ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ரியல் பொசிஷன் என்னங்கிறது ஹானஸ்ட்லி உண்மையான ஒரு அறிக்கையாக இருக்கணும், சப்மிட் பண்ணணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகலாம். ஆர்கனைசேஷன் ஒன்றாவே தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மேனேஜ்மெண்ட் மாறலாம், மேனேஜர்ஸ் மாறலாம். ஸோ அப்போது ஒவ்வொரு ஆண்டிலும் நம்ம அக்கௌண்டிங் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது ஹானஸ்ட்டாக ரியல் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, த டிஸ்க்ளோஷர் ஷுட் பி ஃபுல், ஃபேர் அண்ட் adequate so that the users of the financial statement can make correct assessment about the financial position and performance of the business unit. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த பாயிண்டில்? அந்த டிஸ்க்ளோஷர் அந்த அக்கௌண்டிங் பீரியடுடைய கடைசி அறிக்கையை கரெக்டாகவே அது உண்மையானதாக தேவையான சந்தேகங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான ஒரு அசஸ்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது அதுங்க நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ கிட்ஸ். We will meet in part 3 video. Bye.